பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வெல்கம் ஆல். எலக்ட்ரானிக்ஸ் பேசிக்கிலேருந்து படிக்கிறதுக்காக நாம் இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸில் ரெசிஸ்டர் அப்படிங்கிறது என்ன எப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். எலக்ட்ரானிக் சர்க்யூட் எந்த சர்க்யூட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் அதில் ரெசிஸ்டர் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்காது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிலைசரில் உள்ள கண்ட்ரோல் போர்டு. இந்த போர்டில் இது எல்லாமே ரெசிஸ்டர். இதான் ரெசிஸ்டருடைய சிம்பல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ரெசிஸ்டர் ஒரு சர்க்யூட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ரெசிஸ்டருடைய சிம்பல் இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். இதுதான் ரெசிஸ்டருடைய சிம்பல். இந்த ரெசிஸ்டரை நாம் ஓம்ஸ் அப்படிங்கிற அளவுனால் அளப்போம். ஓம்ஸ் அப்படிங்கிற அளவுனால் அளப்போம். இதனுடைய குறியீடு இந்த மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி போட்டால் இது ஓம்ஸ். ஸோ ஒரு ரெசிஸ்டர் அப்படின்னா அது எவ்வளவு வேல்யூ இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஓம்ஸ் போடுவாங்க. இதுதான் ரெசிஸ்டர் பற்றிய அந்த சிம்பலும் அதனுடைய அளவீடும். இப்போ இந்த ரெசிஸ்டர் அப்படிங்கிறது சர்க்யூட்டில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இது ஒரு பவர் சப்ளை போர்டு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய சப்ளை எடுத்து இங்கே டிசி பண்ணி இந்த ரெகுலேட்டர் மூலமாக நம்ம 5 வோல்ட் பவர் சப்ளை எடுத்திருக்கோம். இந்த கனெக்டரை இந்த ப்ரெட் போர்டில் இதில் ஜாயின் பண்ணோம்னா இந்த ப்ரெட் போர்டில் 5 வோல்ட் வந்துடும். இந்த 5 வோல்ட்டில் இங்கே மேலே உள்ள இந்த லைன் எல்லாம் நெகட்டிவ் வோல்டேஜும், இந்த ரெட் கலர் ஒயர் இந்த லைன் எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் வோல்டேஜும். இப்போ இந்த இடத்துல நமக்கு 5 வோல்ட் இருக்கும். ஸோ இந்த வரக்கூடிய இந்த லைனை இங்கேருந்து ஒரு ஜம்பர் ஒயர் போட்டு இங்கே ஜாயின் பண்ணி இங்கேயும் ஃபுல்லாக நெகட்டிவ் வோல்டேஜ் இருக்கும். இதிலேருந்து ஜாயின் பண்ணி இதில் ஃபுல்லாக பாசிட்டிவ் வோல்டேஜ் இருக்கும். ஸோ இந்த போர்டை வச்சு நாம் இன்றைக்கி இந்த ரெசிஸ்டர் ஒரு சர்க்யூட்டில் என்ன செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போகிறோம். இந்த சர்க்யூட் போர்டில் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். பார்த்திங்கன்னா இங்கே 5 வோல்ட் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவில் 5 வோல்ட் இருக்குது. இந்த 5 வோல்ட் எனக்கு இங்கே கிடைக்கிது. ஆனால் நான் இந்த ஒரு எல்இடியை நான் எரிய வைக்கணும் அப்படின்னா இதுக்கு நான் 3 வோல்ட்டுக்கு உள்ளக்க தான் நான் இதுக்கு கொடுக்கணும். இதுக்கு 5 வோல்ட் நான் கொடுத்தேன்னா இந்த எல்இடி ஃபியூஸ் ஆயிரும். அப்போ இந்த எல்இடிக்கு நான் 3 வோல்ட் கொடுக்கணும்னா என்ன பண்ணுறது? 1K ரெசிஸ்டர் போட்டிருக்கோம். இந்த 1K ரெசிஸ்டரில் இந்த எல்இடியை இங்கே கனெக்ட் பண்ணால் பாருங்கள், இது எல்இடி க்ளோ ஆகுது. பாருங்கள் 5.13 வோல்ட் இருக்குது. இப்போ இந்த ரெசிஸ்டருக்கு அப்புறம் இந்த எல்இடி க்ளோ ஆகிறதுனால இந்த இடத்துல நமக்கு 2.7 வோல்ட் இருக்குது. ஸோ சேஃப். இந்த எல்இடி 3 வோல்ட்டுக்கு கீழே எரியும். 2.7 இருக்குது. அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய 5 வோல்ட்டில் நமக்கு தேவையான இந்த 2.7 வோல்ட் இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு இந்த ரெசிஸ்டர் நமக்கு உதவி செய்யுது. இந்த ரெசிஸ்டருடைய வேல்யூ 1 கிலோ ஓம், அதாவது 1000 ஓம். 1000 ஓம் அப்படிங்கிறத 1 கிலோ ஓம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் 5 வோல்ட் ப்ளஸ் சப்ளைலேருந்து கொடுத்து அதிலேருந்து இந்த எல்இடி ஜாயின் பண்ணி இந்த எல்இடியுடைய அடுத்த காலை கிரவுண்ட் பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் வோல்டேஜில் கொடுத்துருக்கோம். 2.3 வோல்ட்டு குறைஞ்சிருக்கு. இந்த 2.3 வோல்ட் குறைகிறதுக்கு இந்த ரெசிஸ்டர் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி குறைச்சிங்க தருது. இப்போ இந்த எல்இடி சேஃபாக எரியுது. இந்த எல்இடி நம்ம இதுக்கும் 5 வோல்ட் கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் இந்த ரெசிஸ்டர் ஒரு சர்க்யூட்டில் செய்யக்கூடிய வேலை. நமக்கு இருக்கக்கூடிய அவைலபிள் வோல்டேஜ்லேருந்து நமக்கு என்ன வோல்ட் வேணுமோ அந்த வோல்ட்டை அது குறைச்சி கொடுக்கும். இந்த மாதிரி தான் அந்த ரெசிஸ்டர் ஒவ்வொரு சர்க்யூட்லேயும் ஒர்க் பண்ணும். நான் ஒரு ரெசிஸ்டர் நெட்வொர்க் போட்டிருக்கேன். பாசிட்டிவ்லேருந்து ஒரு 1K கிலோ ஓம் ரெசிஸ்டர், 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் இந்த இடத்துக்கு வருது. இங்கேருந்து ஒரு 1 கிலோ ஓம், அப்புறம் ஒரு 1 கிலோ ஓம், அப்புறம் ஒரு 1, அப்புறம் ஒரு 1. ஸோ 1 2 3 4 5 ரெசிஸ்டர்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நாம் இந்த சப்ளை வோல்டேஜ் இங்கேருந்து பார்த்தோம்னா இதுக்கும் இங்கே 5 வோல்ட் இருக்கும். 5 வோல்ட் இருக்கும். இப்போது இந்த கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய இந்த முதல் ரெசிஸ்டரில் நாம் இங்கே பார்த்தோம்னா பாருங்கள் 1 வோல்ட் இருக்கும். அடுத்ததில் 2 வோல்ட் இருக்கும். அடுத்ததில் 3 வோல்ட் இருக்கும். அடுத்ததில் 4 வோல்ட். இங்கே 5 வோல்ட். அப்போது 5 வோல்ட்டில் சேம் ரெசிஸ்டர் ஒரு 5 ரெசிஸ்டர் போட்டோம்னா இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டரும் ஒவ்வொரு வோல்ட் கொடுக்குறதா ஒர்க் ஆகும். அப்போ நமக்கு இன்பிட்வீன் 0 to 5 வோல்ட்டில் எந்த வேல்யூ வோல்டேஜ் நமக்கு வேணுமோ அதை இந்த மாதிரி ரெசிஸ்டர் நெட்வொர்க் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ சர்க்யூட்டில் ஒரு ரெசிஸ்டருடைய வேல்யூ, ரெசிஸ்டருடைய ஒர்க்கு இதுதான். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் 3 கலர் கோடு இருக்கும். இப்போ இதில் ப்ரௌனு, பிளாக்கு, ரெட்டு 3 கலர் கோடு. இங்கே ஒரு கோல்டு ரிங்கு அல்லது சில்வர் ரிங் இருக்கும்.
இதுக்கு பேர் டாலரன்ஸ்னு பேர். இந்த டாலரன்ஸ்னால் இப்போ இந்த ரெசிஸ்டனுடைய வேல்யூ எவ்வளவோ அதனுடைய வேல்யூ கொஞ்சம் முன்ன பின்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 வரைக்கும் இருக்கிறதுக்காக இந்த டாலரன்ஸ் நீங்கள் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதில் இந்த 3 கலரை வச்சு நாம் இதனுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் வந்து ரெசிஸ்டர் உள்ள கலரை வரிசைப்படி வச்சுருக்கோம். முதல்ல பிளாக்கு, ப்ரௌனு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, அடுத்து க்ரீன், ப்ளூ, வயலட்டு, கிரே, ஒயிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த ரெசிஸ்டர் கலர் இருக்கும். இதில் இந்த பிளாக் இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ வந்து 0, ப்ரௌனுனா வேல்யூ 1, ரெட்டுனா வேல்யூ 2, ஆரஞ்சுக்கு வேல்யூ 3, எல்லோவுக்கு 4, க்ரீனுக்கு 5, ப்ளூவுக்கு 6, வயலட்டுக்கு 7, கிரேக்கு 8, ஒயிட்டுக்கு 9. இந்த மாதிரி நம்ம இதுக்கு வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பிபி, இந்த பிளாக்கு, ப்ரௌனு, ராய் இந்த மாதிரி சொல்கிறோம்ல, இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பிபி ராய் அப்படின்னு ஒரு நபருடைய பேர். பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேஸ் வெரி குட் ஒய்ஃப். இந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே இந்த வேல்யூஸை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் இந்த வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அதனுடைய வேல்யூவை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ரெசிஸ்டரில் ப்ரௌனு, பிளாக்கு, ப்ரௌனு 3 கலர் இருக்குது. ப்ரௌன், பிளாக்கு, ப்ரௌன், கடைசியில் வந்து இந்த கோல்டு ரிங் இருக்குது. இப்போ நமக்கு 3 கலர் ப்ரௌன், பிளாக்கு, ப்ரௌன். இப்போ இந்த ப்ரௌன், பிளாக்கு, ப்ரௌனுக்கு பாருங்கள், ப்ரௌனுக்கு 1, முதல் கலருக்கு 1ங்கிற நம்பர் போட்டுடணும். ரெண்டாவது பிளாக்குக்கு 0வுக்கு அந்த 0ங்கிற வேல்யூவை போட்டுடணும். மூணாவது ப்ரௌன், மூணாவது கலருக்கு மட்டும் என்ன நம்பர் இருக்கோ அத்தனை 0 போடணும். இதில் 1 இருக்கனால ஒரு 0 போடணும். இப்போ 100ன்னு போட்டால் இதுதான் ஓம். இந்த ரெசிஸ்டர் ப்ரௌன், பிளாக், ப்ரௌன் அப்படிங்கிற ரெசிஸ்டர் வந்து 100 ஓம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் வந்து எல்லோ, வயலட்டு, ப்ரௌன் 3 இருக்குது. ஸோ எல்லோ அப்படின்னா அதுக்கு வந்து 4, அடுத்து வயலட்டு அதுக்கு வந்து 7, அதுக்கடுத்து ப்ரௌனுக்கு 1னா ஒரு 0 இங்கே போட்டோம்னா 470 ஓம். ஸோ இது வந்து 470 ஓம். பாருங்கள், இதில் ப்ரௌன், பிளாக், ரெட்டு இருக்குது. ப்ரௌனுக்கு 1, செகண்ட் பிளாக்குக்கு 0, அடுத்து ரெட்டு இருக்குது. பாருங்கள், அடுத்து ரெட்டு இருக்கிறனால ரெட்டு வந்து 2 இருக்கிறனால 2 0 போட்டோம்னா இது வந்து 1000 ஓம். இந்த 1000 ஓமுக்கு இந்த 3 0வை கட் பண்ணிவிட்டு நம்ம 1 கிலோ ஓம் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். ஸோ இந்த ரெசிஸ்டர் வந்து 1 கிலோ ஓம். இப்போ நமக்கு 3 கலர் இருந்தால் பிரச்சனையே இல்லை. முதல் கலருடைய வேல்யூ போட போகிறோம், ரெண்டாவது கலருடைய வேல்யூ போட போகிறோம், மூணாவது கலர் என்னவோ அத்தனை 0 போட போகிறோம். அப்படியே கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி இல்லாமல் 100க்கு கீழே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. உதாரணத்துக்கு 10 ஓம் அப்படின்னு ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இந்த மாதிரி 10 ஓம்னு ஒரு ரெசிஸ்டர் இருந்தால் அதனுடைய கலர் கோடு வந்து எப்படி இருக்கும்? இதுதான் 10 ஓம். இதில் கலர் கோடு எப்படி இருக்குது? ப்ரௌன், பிளாக் 3 இருக்குது. இந்த மாதிரி பிளாக்கு 3வது இடத்துல பிளாக் வந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதை விட்டுறணும். அப்போ முதல்ல இருக்கிறது வந்து ப்ரௌனு, அடுத்து பிளாக்கு. முதல்ல இருக்கிற ப்ரௌனுக்கு 1, அதுக்கடுத்து இருக்கிற பிளாக்குக்கு 0, அப்போ 10 ஓம். அடுத்து பாருங்கள், இது வந்து ரெட்டு பிளாக்கு. 3வது இடத்துல பிளாக் இருந்தால் அதை ஒமிட் பண்ணிடணும். ரெட்டு இருக்குது, ரெட்டுக்கு வந்து 2, அடுத்து ஒரு 2, இது வந்து 22 ஓம். இந்த ரெசிஸ்டர் வந்து 22 ஓம். 10க்கும் கீழே சிங்கிள் டிஜிட்டில் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அதனுடைய கலர் கோடு எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள், இப்போ இதில் வந்து ப்ரௌனு, பிளாக்கு, கோல்டு. அப்போ 3வது ரிங்கு கோல்டு ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நம்ம ஒன்றுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ முதல்ல ப்ரௌனுக்கு 1, அதுக்கு அடுத்து ஒரு பிளாக் இருக்குது, அந்த பிளாக்குக்கு வேல்யூ கிடையாது. அப்போ இது வந்து 1 ஓம். பாருங்கள், இது வந்து 1 ஓம். சிங்கிள் டிஜிட்டில் உள்ள 1 ஓமுக்கு எப்படி இருக்குது? ப்ரௌனு, பிளாக்கு, கோல்டு. ஸோ இந்த 1 ஓமுக்கு ப்ரௌனு, அடுத்து பிளாக்கு, அடுத்து கோல்டு. ஸோ முதல்ல ப்ரௌன், ரெண்டாவது பிளாக். இந்த பிளாக்குக்கு வேல்யூ கிடையாது, இந்த ப்ரௌனுக்கு மட்டும் 1 போட்டு. ஸோ இது வந்து 1 ஓம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருந்தால் கோடு வந்து ஆரஞ்சு, கோல்டு, ஆரஞ்சு, கோல்டு.
இப்படி இந்த மாதிரி இருந்தால் ஆரஞ்சு ஆரஞ்சு கோல்டு கோல்டு இப்படி இருந்ததுன்னா ஆரஞ்சுக்கு அதனுடைய வேல்யூ வந்து 3, அடுத்து ஒரு ஆரஞ்சுக்கு ஒரு 3. இப்போ இங்கே கோல்டு கோல்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு 2 கலரில் ஆரஞ்சு இருக்கனால 3 வரனால இந்த இடத்துல புள்ளி வச்சு 3.3 ஓம். ஸோ இது வந்து 3.3 ஓம். அப்போ 1 ஓம் 3 ஓம் 3.3 ஓம் இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் வர்றதுக்கு பூரா நமக்கு முதல் வரக்கூடிய அந்த ரிங்கில் உள்ள வேல்யூவும் ரெண்டாவது வரக்கூடியதும் நடுக்குள்ள அந்த டாட் வச்சு எடுத்துக்கணும். கடைசியில் அதாவது முதல்லேருந்து ரெண்டாவதுல பிளாக் வந்துன்னா அந்த பிளாக்கை ஒமிட் பண்ணிடணும், ப்ரௌனை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு 2 டிஜிட்டுக்கு வரதில் இந்த மாதிரி இருக்கும். 3வது ரிங்கு வந்து பிளாக்காக இருக்கும், அந்த பிளாக்கை ஒமிட் பண்ணிவிட்டு 2க்கு நம்ம வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ 3 கலர் இருந்தால் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரெசிஸ்டர் பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த கிளாஸில் நம்ம வந்து டயோடு பற்றி தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் சந்திப்போம்.